நண்பர்களுக்கு வணக்கம். இந்த தை பட்டத்தில் நம்ம வீட்டு தோட்டத்தில் ஆரம்பிச்சு விட்டுருக்க வெள்ளரி, முலாம்பழம், தர்பூசணி இதை பற்றின ஒரு அப்டேட் பற்றி பார்க்கலாம். இதில் எந்தெந்த செடிகள் சிறப்பாக அறுவடை கொடுத்துட்ருக்கு, எந்தெந்த செடிகள் சொதப்பிட்டுருக்கு அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இப்போ வரைக்குமே நடவு பண்ணதுலேருந்து சிறப்பாக அறுவடை கொடுத்துட்ருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வெள்ளரி மட்டும்தான். நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னு இந்த பதிவை பார்த்து முடிக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். இப்போ வரைக்குமே இந்த வெள்ளரி செடியிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 50 பிஞ்சுகளுக்கு மேலே அறுவடை பண்ணிட்டோம். இதில் நம்ம பார்த்து பறிக்காமல் விட்ட பிஞ்சுகள் எல்லாமே காய்களாக மாறி பழமாக மாற ஆரம்பிச்சிருச்சு. அப்படி அந்த எண்ணிக்கை எண்ணி பார்த்தோம்னா அதுலேயே கிட்டத்தட்ட ஒரு 10 பழங்களுக்கு மேலே இருக்குது. இந்த வெள்ளரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வெண்டைக்காய் மாதிரி தான். அறுவடை பண்ணுற நாள் ஒரு நாள் மட்டும்தான். நம்ம ஒரு நாள் அறுவடை பண்ணாமல் தவறுதெல்லாம் மறந்து விட்டுட்டோம் அப்படின்னா அது அடுத்த நாள் முத்த ஆரம்பிச்சிடும். அடுத்த நாள் பறித்தா அது சாப்பிட முடியாது, பழத்துக்கு தான் விட்டு ஆகணும். அந்த பழம் பழுத்து நம்ம சாப்பிட்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் 20 நாள் ஆயிரும். இதில் ஒரு 2 செடி மட்டும் பாத்தியில் போடாமல் தனியாக நட்டு வச்சுருந்தோம். அதுலேருந்து இப்போ 2 காய்கள் இருக்குது. நேற்று ஒரு 3 காய்கள் அறுவடை பண்ணோம், 2 காய்கள் இப்போ இருக்குது. அதில் ஒரு காய் நம்ம பறிச்சிட்டோம். ரெண்டுமே சாப்பிடக்கூடிய பழத்தில் தான் இருக்குது, அதனால் இப்போ அறுவடை பண்ணிக்கலாம். இதை விட்டுட்டோம் அப்படின்னா இது பழமாக மாற ஆரம்பிச்சிடும். ஒரு நாளில் பறிச்சிடணும். இது மாதிரி பறிக்காமல் விட்ட காய்களில் நிறைய காய்கள் பழமாக மாறிடுச்சு நம்ம தோட்டத்தில். மொத்தமாக இந்த தைப்படத்தில் நம்ம வீட்டு தோட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 20 வெள்ளரி செடி பக்கமாக நம்ம நடவு பண்ணி வச்சுருக்கோம். ஏன் அப்படின்னா ஏதாவது ஒன்று சொதப்புச்சுன்னா ஒன்றுலேருந்து நல்லா அறுவடை எடுக்க முடியும் அப்படிங்கிறக்காக நடவு பண்ணி வச்சோம். ஆனால் எல்லா செடிகளுமே நல்லா தளைஞ்சு நல்லா இப்போ அறுவடை கொடுத்துட்ருக்கு நமக்கு. இதில் பாருங்கள், இந்த வெள்ளரி வந்து நேற்று பறிக்காமல் விட்டு இன்றைக்கி முத்திருச்சு. இது பழத்துக்கு தான் விட்டாகணும். இது மாதிரி தான் நிறைய காய்கள் இருக்குது. இந்த மாதிரி புதருக்குள்ளே இருக்க செடிகளுக்குள்ளே போய் மறைஞ்சிட்டு இருக்கும்போது நமக்கு தெரியறதில்ல. நம்ம தொலைவி பார்க்கறதுக்கு சங்கடப்பட்டுட்டு விட்டுடுறோம். இந்த மாதிரி வெள்ளரி செடி நம்ம வீட்டு தோட்டத்தில் போட்டிருக்கோம். ஒரு 10-20 செடிகள் போட்டிருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக தினசரி அதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஒதுக்கியே ஆகணும். இல்லை அப்படின்னா அதில் நம்ம சரியான காய்களை பறிக்க முடியாது. நம்ம எல்லா காய்களுமே தொலைவி பார்த்து தான் பறிக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு சில பிஞ்சுகளில் சொத்தை உழுகிறதும் இருக்குது. அதை நம்ம பழத்துக்கு விட முடியாது. இதை பழத்துக்கு விட்டோம் அப்படின்னா அது வந்து நமக்கு பழம் சரியான வளர்ச்சி இருக்காது. ஒரே நீல வாக்கில் நீல சேஃபில் இருக்க காய்களை மட்டும்தான் நம்ம பழத்துக்காக விடணும். இதில் பாருங்கள், இது கொஞ்சம் உருண்டையாக இருக்க மாதிரி இருக்குது. இது நம்ம பறிக்காமல் விட்டனால தான் பழமாக மாறிடுச்சு. இல்லாட்டி இதை நம்ம பறிச்சிருப்போம். பெரும்பாலும் நம்ம தோட்டத்தில் வந்து நீளமாக இருக்க பழங்களை தான் நம்ம பழத்துக்கு விடுவோம் பிஞ்சுகளை. ஏன் அப்படின்னா அப்போ அந்த நீளமாக இருக்க பிஞ்சுகள் மட்டும்தான் நமக்கு நல்லா பெருசாக வளரும். நமக்கு முதல் பாத்தியில் ஒரு 3 காய்கள் பறிச்சிருக்கோம். அடுத்ததாக இன்னொரு பாத்தியில், இந்த பாத்தியில் நம்ம வெள்ளரிக்காய், தர்பூசணி, முலாம்பழம் எல்லாமே போட்டிருக்கோம். இது வந்து முதல் பாத்தியை விட ஒரு 10 நாள் தாமதமாக தான் ஆரம்பிச்சுட்ருக்கோம். ஏன் அப்படின்னா நமக்கு பட்டை முடிய வரைக்கும் நமக்கு அறுவடை இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது 10 நாள் தாமதமாக ஆரம்பிச்சுட்ருக்கோம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் பிஞ்சுகள் இருக்க ஆரம்பிச்சிருக்கு. இதுலேருந்து ஒரு 2 காய்கள் அறுவடை பண்ணிட்டோம். இப்போ பிஞ்சுகள் வந்துட்டுருக்கு. அடுத்ததாக தர்பூசணி பாருங்கள், தர்பூசணி எல்லாமே இப்போ தான் பிஞ்சு வைக்க ஆரம்பிச்சிருக்கு. ஒரு 4-5 பிஞ்சுகள் இருக்குது. அதில் ஒரு 2-3 பிஞ்சுகள் வந்து கொஞ்சம் சைஸாக இருக்குது. இதெல்லாம் பாருங்கள், இப்போ தான் புதுசாக பிஞ்சு வச்சுருக்கு. இந்த செடிகள் எல்லாமே நடவு பண்ணதுலேருந்து இப்போ வரைக்குமே நம்ம என்ன உரங்கள் கொடுத்துருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பனம்பழ கரைசல் மட்டும்தான் கொடுத்துருக்கோம். ஏன்னா இப்போதைக்கு நம்ம கையில் மீன் அமிலம், பஞ்சகாவியம் எதுவுமே ஸ்டாக் இல்லை. இப்போ தான் மீன் அமிலம் போட்டு வச்சுருக்கோம். அதனால் பனம்பழ கரைசல் நிறையா இருந்துச்சு. அதனால் பனம்பழ கரைசல் மட்டும் ஒரு 2 தடவை கொடுத்துருக்கோம். அதுபோக செடி நடவு பண்ணுற முன்னாடியே அடி உரமாக தொழு உரம் எல்லாமே கொடுத்தோம். இப்போதைக்கு நம்ம தோட்டத்தில் வெள்ளரியோட அப்டேட் தான். நல்ல ஒரு சிறப்பான அறுவடை கொடுத்துட்ருக்குன்னு சொல்லலாம். அடுத்த தர்பூசணி பார்க்கலாம். தர்பூசணி வந்து இப்போ தான் பிஞ்சுகள் வைக்க ஆரம்பிச்சிருக்கு. ஆரம்பத்தில் வச்ச பிஞ்சுகள் எல்லாமே கொட்டிருச்சு. இப்போ தான் 1-2 பிஞ்சுகள் அங்கங்கே நின்று கிட்டத்தட்ட ஒரு 5-6 பிஞ்சுகள் இருக்குது. அதில் ஒரு 2 பழங்கள் மட்டும் இப்போ ஒரு அரைப்பழ சைஸில் இருக்குது. இன்னும் ஒரு 10 நாளில் அறுவடை பண்ணிடலாம், அந்த ஸ்டேஜில் இருக்குது. வெள்ளரி, முலாம்பழம், தர்பூசணி, பாகக்காய் எல்லாம் தனித்தனி பாத்தியில் தான் போட்டோம். இருந்தாலும் அதை சரியாக கட்டி கொண்டு போகல அப்படிங்கிறனால அது எல்லாமே கொடிகளெல்லாம் ஒன்று பின்னிக்கிச்சு. இப்போ இந்த இடத்துலையே பாருங்கள், வெள்ளரி இருக்குது, தர்பூசணி இருக்குது, பாகக்காவும் இருக்குது. 3 காயும் ஒரே இடத்துல இருக்குது பாருங்களேன். இதில் நம்ம ஏதாச்சும் ஒரு பிஞ்சை பார்க்காம விட்டோம் அப்படின்னா அந்த பிஞ்சு முத்தி போயிடும். அடுத்தது இன்னொரு பாத்திலையும் ஒரு தர்பூசணி செடியில் பிஞ்சு வந்திருக்கு. இந்த பிஞ்சு வந்து கொஞ்சம் சரியான சேஃபில் இல்லை. இருந்தாலும் பழம் பெருசாகும்போது கொஞ்சம் மாறிக்கும்னு நினைக்கிறேன். இதுலேயும் 2-3 பிஞ்சுகள் இருக்குது. இந்த மாதிரி இந்த பிஞ்சுகள்லாம் பாருங்களேன், இப்போ தான் கொஞ்சம் பெருசாக வளர்ந்துட்டுருக்கு. அடுத்ததாக நம்ம தோட்டத்தில் முலாம்பழத்தை பற்றின ஒரு அப்டேட் பார்க்கலாம். இப்போ வரைக்குமே சொதப்பிட்டு இருக்க பழம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா முலாம்பழம் தான். போன வருஷம் இந்த தைப்படத்தில் நம்ம வீட்டில் முலாம்பழம் நல்லா சிறப்பான அறுவடை கொடுத்துச்சு. ஆனால் இப்போ நடவு பண்ணலேருந்து பழம் இன்னும் சைஸ் வரல. நிறைய பிஞ்சுகள் இருக்குது. ஆனால் பிஞ்சுகள் இன்னுமே பெருக்கலை. ஏன் அப்படின்னு தெரியல. எது சத்து குறைபாடாக இருக்குமா என்னன்னு தெரியல. இன்னொரு முலாம்பழ கொடியில் ஒரு சின்ன பிஞ்சே பழுக்கிற மாதிரி இருக்க பாருங்கள். இது பிஞ்சு தான், ஆனால் இப்போயே கலர் வந்துருச்சு. நல்லா பெருசானதுக்கப்புறம் தான் நிறம் மாறும். ஆனால் இது பிஞ்சிலே கலர் மாறிடுச்சு, என்னன்னு தெரியல. இந்த வருஷம் முலாம்பழம் சொதப்பல் அப்படின்னே சொல்லலாம். அடுத்து பாகக்காய் செடியில் பாருங்கள், ஒரு பிஞ்சு இருக்குது. ஒரு 4-5 பாகக்காய் நம்ம பறிச்சிட்டோம். இப்போ ஒரு பிஞ்சு இருக்குது, நீளமாக இருக்குது பாருங்கள். நல்லா கிட்டத்தட்ட ஒரு 3/4 அடி 9-10 இன்ச்சு இருக்கும், அந்தளவுக்கு இருக்குது. நாட்டு பாகக்காய் தான் இது.
பாதி பாகக்காய் பந்தல் ஏறிடுச்சு, பாதி கொடிகள் கீழே படர்ந்துருச்சு. கீழே படர்ந்த கொடிகள்லாம் பிஞ்சுகள் நிறையா வந்து காயில் அறுவடை பண்ணிட்டோம். அடுத்ததாக வந்து பாருங்கள், புடலங்காய் இருக்குது. புடலங்காய் இப்போ தான் நாட்டு புடலை, குட்டை புடலை தான் இது. பிஞ்சுகள் வைக்க ஆரம்பிச்சிருக்கு. புடலங்காய் கொடி இப்போ நல்லா செழிப்பாக வளர்ந்துருக்கு. நல்லா செழிப்பாக இருக்குன்னு நினைக்காதீங்க, அதுதான் டேஞ்சர். ஏன்னா இதில் வந்து போன படத்தில் நம்ம வீட்டில் புடலங்காய் போட்டிருந்தோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா கொடிகள் நல்லா செழிப்பாக இருந்துச்சு. ஆனால் திடீர்னு வந்து நமக்கு புழு உழுக ஆரம்பிச்சிருச்சு. பிஞ்சுகள்லேயே புழு உள்ளே போயிட்டு அந்த காய் நமக்கு முதிர்ச்சி அடையும் போது அந்த காய் எல்லாமே சொத்தையாக போயிடுச்சு. ரொம்ப காய்கள் வேஸ்ட்டாக போயிடுச்சு. அதனால் இப்போ இந்த புடலங்காய் செடியில் ஆரம்பத்திலே 5 இலை கசாயம் தெளிச்சு விடலாம் அப்படின்னு இருக்கேன். அதை பற்றின ஒரு பதிவு நமக்கு போடுறேன் கண்டிப்பாக. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பீர்க்கங்காய் கொடி போட்டிருக்கோம். குட்டை பீர்க்கன் தான், நாட்டு பீர்க்கன். போன படத்தில் நம்ம வீட்டில் போட்டிருந்த பீர்க்கங்காயிலேருந்து விதைகள் எடுத்து நம்ம நடவு பண்ணியிருக்கோம். பீர்க்கங்காய் கொடியில் வந்து பார்த்திங்கன்னா சிகப்பு பொட்டு வண்டுகளோட ஆதிக்கம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். இலைகள் எல்லாத்தையுமே ஓட்டை போட்டு வச்சுருக்கதை நீங்கள் பார்க்கலாம். பூக்கள் நிறைய வந்துச்சு. ஆண் பூக்கள் தான் முதல்ல அதிகமாக வந்துச்சு. ஆண் பூக்கள் எல்லாமே உதிர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பிஞ்சுகளோட பூக்கள் வந்துட்டுருக்கு. இன்னும் ஒரு வாரத்தில் நம்ம பீர்க்கங்காய் கொடியிலேருந்து பீர்க்கங்காய்கள் நம்ம அறுவடை பண்ண ஆரம்பிச்சிடலாம். இங்கே பாருங்கள், இப்போ தான் பெண் பூக்கள் வந்திருக்கு. பிஞ்சுகளோட மொட்டுகள் வந்திருக்கு பார்த்தீங்களா. ஒவ்வொரு கனவுலையுமே இது மாதிரி வந்திருக்கு. கொடி இப்போ தான் ஓரளவுக்கு நல்லா படர ஆரம்பிச்சிருக்கு. கொடி நமக்கு நல்லா படர்ந்ததுக்கப்புறம் தான் நிறைய பூக்கள் எடுக்கும் நமக்கு. இப்போதைக்கு நம்ம தோட்டத்தில் இருக்க கொடி காய்கறிகளோட அப்டேட் இதுதான். இது இல்லாமல் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கத்திரி, வெண்டை, தக்காளி, சின்ன வெங்காயம் இதெல்லாம் நிறையா போட்டிருக்கோம். அதை பற்றின ஒரு அப்டேட் வேணுனாலும் சொல்லுங்கள், கண்டிப்பாக போடுறேன். இப்போ வரைக்கும் சிறப்பாக அறுவடை கொடுத்துட்ருக்க பழம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வெள்ளரி தான். பிஞ்சுகள் நிறையா பறிச்சாச்சு. அது போக பழங்கள்னு நிறையா இருக்குது. கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் வெள்ளரி பழங்கள் அறுவடை பார்த்தீங்கன்னா ஒரு பதிவு வரும் நம்ம சேனலில். பார்க்கணுன்னு நினைக்கிற நண்பர்கள் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வீட்டு தோட்டம் மற்றும் மாடி தோட்டத்தில் எப்படி செடிகள் வளர்க்குறது, மண்கலவை எப்படி தேர்வு செய்யணும், எந்த பட்டத்தில் எந்த மாதிரி செடிகளை நடவு பண்ணணும், செடிகளுக்கு பூச்சிக்கொல்லி மருந்துகள் அடிக்காமல் இயற்கை பூச்சி வெற்றிகளை எப்படி தயாரிக்கிறது, அதை எந்த நேரத்தில் தெளிக்கணும், இதை பற்றிலாம் நம்ம சேனலில் சொல்லியிருக்கோம். பார்க்கணுன்னு நினைக்கிற நண்பர்கள் கண்டிப்பாக நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டு தோட்டத்தில் வளர்க்கக்கூடிய செடிகளுக்கு இயற்கை உரங்கள் எப்படி தயாரிக்கிறது, இயற்கை இடுபொருட்கள் எப்படி தயார் செய்வது, அதை பற்றி நம்ம சேனலில் போட்டுருக்கோம். இயற்கை சார்ந்த விஷயங்களை பற்றியும் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம். சரி, போகும்போது ஸ்ட்ராபெரி பற்றி ஒரு அப்டேட் பார்த்துட்டு போங்க. இப்போதைக்கு ஸ்ட்ராபெரியில் ஒரே ஒரு பழம் தான் பழுத்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா பழுக்கட்டும், நாளைக்கு பறிச்சுக்கலான்னு விட்டுடலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுருங்க. மேலும் இது போன்ற பதிவுகளை தொடர்ந்து பார்க்க நம்ம ட்ரெடிஷ்னல் ஃபார்மிங் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. மேலும் வீட்டு தோட்டம் வச்சுருக்கவங்க நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஒரு ஷேர் பண்ணி விட்டுருங்க.